ஜனநாயகத்தை காக்கக்கூடிய வகையில் தேர்தல் நியாயமாக நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி தாவேக தலைவர் விஜய் பதிவிட்டிருக்காரு. பரவாயில்லையே, திறந்துட்டார வாயை திறந்துட்டார தம்பி, திறந்துட்டார தம்பி வாயை. இன்னைக்கு இது எவ்வளவு நாளா ஓடிட்டு இருக்கு. பாவம், அவரு தூங்கிட்டு இருந்தாரான்னு எனக்கு தெரியல. திடீர்னு யார் எழுப்புனாலும் தெரியல. ராகுல் காந்திக்கு கண்டனம். அதுக்கு முன்னால என்னென்னலாமோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தூக்கத்துலேருந்து எழும்பி எதையான்னு சொல்லட்டும். வலிமையாக சொன்னப்புறம் நம்ம பார்ப்போம். அன்றாட மக்களோட பிரச்சனை எவ்வளவோ ஓடிக்கிட்டு இருக்கு. தம்பி விஜய் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா பரவாயில்ல. அரசியல் கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு இதையெல்லாம் கொஞ்சம் பாருங்க தம்பி. நாம் சினிமாலன்னா எப்போ வேணாலும் நடிக்கலாம். ஆனால் மக்கள் பிரச்சனைனா தினம் 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 அந்த மக்கள் பிரச்சனையை பற்றி பேசணும். இன்னைக்கு திடீர்னு எந்திரிச்சு இன்னைக்கு அங்கே ஆணவ கொலை நடந்தது. தம்பி அதுக்கு வாய் திறந்தாரா? ஆணவ கொலை இந்த தென்பகுதியில் மனதிற்கு வேதனையாக இருக்குது. ஒரு நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு பொறியாளரை போட்டு தள்ளியிருக்காங்க. இந்த ஆணவ கொலை இப்போ மாத்திரம், அதாவது திருமாவளவன்லேருந்து எல்லாரும் போன ஆட்சியில் ஆணவ கொலை நடந்தபோது எல்லாம் அரசாங்கம் தான் காரணம். ஆனால் இன்னைக்கு அரசாங்கம் காரணமே இல்லை, ஜாதி தான் காரணமா. இதை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க கூட்டணி கட்சிகள் சீட்டுக்காக தமிழகத்தில் எது நடந்தாலும் வெண்சாமரம் வீசிக்கொண்டு இருக்கிறார்கள். இது மிக தவறு. இன்னைக்கு எந்த சமூகம் பாதிக்கப்படுகிறதோ அந்த சமூகத்துக்கு குரல் எழுப்ப கூட திருமாவளவன் போன்றவர்கள் மறுக்கிறார்கள். அதில் வேற அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணா போதுமா நான் கேட்குறேன். இப்போ தம்பி விஜய் அப்பெல்லாம் எங்கே போயிருந்தாரு? ப்ரூட்டலாக கொலை பண்ணும்போது எங்கே போயிருந்தாங்க? கொஞ்சம் சிந்திக்கட்டும். ஒரு அரசியல் கட்சி தலைவராக மிளறணும்னு நினைக்கும் போது மிரளணும் மிளிரணுமா ரெண்டுலையும். ஆக கொஞ்சம் மக்களை பற்றி சிந்திக்க வேணும். அப்படின்னா நம்ம அரசியல் கட்சி தலைவர் ஒத்துக்கலாம். இடையில ஒரு லாங் கேப் தூங்கிட்டு இருப்பார். திடீர்னு எந்திரிச்சு என்னாச்சுன்னு கேட்டால் அவருக்கே புரியாது, நமக்கும் புரியாது. என்னடா யார் கேட்டா, எந்த விஜய் கேட்டா, எப்படி கேட்டாரு பார்க்கலாம்.